வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ராஜராஜா வந்துட்டு கோவில் பூஜையில வந்துட்டு உட்கார்றதுக்காக போறாரு. அதே நேரத்துல அந்த சிவனாண்டி இருக்காருல்ல, அவரு இதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. ஸோ நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், கடைசியில இங்க இப்படி நடக்குதே, அந்த ஈஸ்வரி எப்படியும் இந்த ராஜராஜனை கோவில் பூஜைக்கு அனுப்ப மாட்டா அப்படின்னு நினைச்சோம். ஆனா கடைசி நேரத்துல அவ அப்படி அனுப்புவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை அந்த ஈஸ்வரி திருந்திட்டாளா, இல்ல அந்த சந்திரா சொல்ற மாதிரி ஈஸ்வரி ஏதோ மாஸ்டர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காளா? இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. சந்திரா கிட்ட கேக்குறதுக்கு சரியா சொல்லவே மாட்டேங்கிறா. சந்திரா வரட்டும், அவகிட்ட கேட்கணும். எனக்கு அப்படியே தலை வலிக்குது அப்படின்ட்டு. அப்ப முத்து சொல்றாரு, மவனே நீ ரொம்ப வந்துட்டு பதட்டப்படாதடா. இப்பதானே உனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்பதான் வந்த. தயவு செஞ்சு மறுபடியும் கோவப்படாதடா அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, இல்ல சித்தப்பா, என் கைக்கு வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகள். ஆனா கடைசி நேரத்துல இப்படி நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சித்தப்பா, இந்த கோவில் பூஜையோட பொறுப்புகள் என் கைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு. அப்போ சந்திரா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கோவில் பூஜையோட பொறுப்புகள் எல்லாமே உங்க கைக்கு தான் வரும். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. அப்போ முத்து சொல்றாரு, எப்படி மவளே, அதோ பூஜையில போய் உட்கார்ந்துட்டானே அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நீங்க போயிட்டு அந்த ஏற்பாடுகள்ல கொஞ்சமா ஜாயின் பண்ணிக்கிட்டா போதும். இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணிட்டேன். சிவனாண்டி கேக்குறாரு, என்ன சந்திரா சொல்ற? அப்ப சந்திரா சொல்றாங்க, நீங்க இருந்து பாருங்க, அங்க என்ன நடக்குதோ அதை நீங்க போயிட்டு கண்டினியூ பண்ணுங்க போங்க அப்படின்னு. உடனே சிவனாண்டி சொல்றாரு, சரி சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த கோவில் பூஜையில உட்கார போறது நீங்க இன்னைக்கு. நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, சரி சந்திரா அப்படின்னு. முத்து சொல்றாரு, மவனே, அதான் மருமவ சொல்லிட்டாலே, இனிமே நம்ம எதுக்கு பயப்படணும், வாடா மவனே அப்படின்ட்டு அங்கேருந்து போறாங்க. அங்க வந்துட்டு கோவில் பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ராஜா வந்துட்டு அந்த அக்னி குண்டத்துக்கு பக்கத்துல உட்கார்றாரு. ஹீரோ, நம்ம ரேவதி எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, கோவில் பூஜைக்கு எப்படியும் அம்மா அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அம்மா கடைசி நேரத்துல மனம் திருந்தி கோவில் பூஜைக்கு அனுப்புவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாக்கா, அம்மா வந்துட்டு கோவில் பூஜைக்கு அனுப்புனது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்ன, இந்த மாமாவை பார்த்துக்கிட்டு நிக்கிறேனே, அதுதான் எனக்கு கோவமா வருது அப்படின்னு. ரோகிணி சொல்றாங்க, ஏய், நீ நடிக்கிறது ரொம்ப ஓவரா தாண்டி நடிக்கிற, போது நிப்பாட்டிடி அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா, நான் என்ன நடிக்கிறேன்னு சொல்றியா? உண்மையாவே எனக்கு மாமாவை பார்க்கறதுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நிக்கிறாங்க. அப்ப ராஜா வந்துட்டு போயிட்டு நேரா ஹீரோ கிட்ட, மாப்பிள்ள, இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நீதான் மாப்பிள்ள காரணமா இருப்பீங்க. ஈஸ்வரி என்னை அனுப்பியிருக்கா அப்படின்னா கண்டிப்பா நீங்க தான் காரணம். ஏதோ ஒரு வகையில நீங்க ஈஸ்வரி கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அதனாலதான் ஈஸ்வரி ஒத்துருக்கா. மத்தபடி அவ இதுக்கு ஒத்துக்க மாட்டவே மாட்டா. நீங்க தான் மாப்பிள்ள கண்டிப்பா இதுக்கு காரணம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க மாமா, சரி நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் உட்கார்ந்துருக்காரு. அதுக்கப்புறமா பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கும் பொழுது ராஜாவை கூப்பிடுறாங்க. ராஜா வந்துட்டு அந்த இடத்துல உட்கார்றாரு. அப்ப ஹீரோ எல்லாம் பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. அப்போ ராஜா வந்துட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகும் பொழுது டக்குன்னு ஒரு லேடி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஊர் தலைவர்கள்ல ஒருத்தர் நேரா அந்த லேடியை பார்த்து, அம்மா, நீ யாருமா? இதுக்கு நீ தேவையில்லாம பூஜை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது வந்து ஸ்டாப் பண்ற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு நியாயம் வேணும், அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஊர் தலைவர்கள் ஷாக் ஆகி, என்னம்மா சொல்ற, நியாயம் வேணுமா, என்னம்மா ஆச்சு அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, அதோ அக்னி பூஜையில உட்கார்ந்துருக்காரே, அவரு அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கு. அவரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமா இருந்து என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு. இது கேட்டதும் ராஜா வந்துட்டு அதிர்ச்சியாகி எந்திரிக்கிறாரு. மயிலு நேரா அந்த பொண்ணை பார்த்து, ஏய், யாரை பார்த்து என்ன சொல்ற? இங்க பாரு, யாரோ சொல்லிதான் நீ இப்படி வந்து சொல்ற அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏதாவது என் மாமாவை பத்தி நீ தப்பா சொன்ன அவ்வளவுதான் அப்படின்னு. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாருங்க,
அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருந்தது உண்மைதான். அவர் என்ன ஏமாத்திட்டாரு அப்படின்னு. ராஜா டென்ஷன் ஆகி, ஏய் நீ யாருன்னே தெரியாது, என் மேல எதுக்கு நீ இவ்வளோ பெரிய பழி போடுற அப்படின்னு. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, என்னை யாருன்னே தெரியாதுன்னு நான் சொல்றீங்க, இங்க பாருங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு இப்ப என்னை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ நேரா அந்த லேடியை பார்த்து, இங்க பாரு, எங்க மாமா அப்படிப்பட்டவர் கிடையாது. நீ தேவையில்லாம என் மாமா மேல இவ்வளோ பெரிய பழி போடுற. யாராவது சொல்லி இப்படி பண்றியா? உனக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்க அப்படின்னு. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கெல்லாம் யாரும் காசு கொடுக்கல. என் நியாயத்தை கேட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். இங்க உன் மாமா கிட்டேயே கேளு, எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள இவ யாருன்னே எனக்கு தெரியாது மாப்பிள. கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகத்துல நான் உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரோ இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மாப்பிள. அப்ப ஹீரோ நேரா அந்த லேடியை பார்த்து, இங்க பாரு, மாமாவுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றியல்ல, அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு. உடனே அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு அங்க பேக்ல வச்சிருக்கிற ஒரு நெக்லஸை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு, இங்க பாருங்க, இந்த நெக்லஸ் வந்துட்டு ஈஸ்வரி அம்மாவோடது. இத இவர் தான் எனக்கு கொண்டாந்து கொடுத்தாரு. உன் கழுத்துக்கு தான் இது அழகா இருக்கும், நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாரு. நானும் இவர் கொடுக்குறாரே அப்படின்னு போட்டுக்கிட்டேன். இது எல்லாமே அவர் பொண்டாட்டியோடது, வேணா அவங்க பொண்ணுகிட்ட கேட்க சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு நம்ம ராஜா. அப்ப ஹீரோ நேரா ரோஹிணியை பார்த்து, ரோஹிணி அது உண்மையாவே மாமாவோடதா அப்படின்னு பாரு அப்படின்னு. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அந்த நெக்லஸை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, மாமா இது வந்து அம்மாவோட நெக்லஸ் தான் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, பாத்தீங்களா, அவங்க பொண்ணே சொல்லிட்டாங்க, இது ஈஸ்வரி அம்மாவோட நெக்லஸ் தான். இந்த நெக்லஸை இவர் என்கிட்ட கொடுத்து, ஏய் செலவு பண்ணிக்க, இதை வித்துக்கிட்டு அப்படின்னு சொன்னாரு. நான் இதுக்கு மேலேயும் இந்த ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்ட்டு நான் நேரா எல்லாருக்கும் முன்னாடியிலையும் நியாயம் கேட்டு வந்திருக்கேன். எனக்கு நீங்க தான் நியாயம் வாங்கி கொடுக்கணும். என் கூட அவரை சேர்த்து வைங்க, இல்ல எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா ரொம்பவே டென்ஷன் ஆகி அந்த லேடியை பார்த்து, இங்க பாரு, நீ தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது. கண்டிப்பா என் ஈஸ்வரிக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன், துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். நீ தேவையில்லாம இப்படி பேசிக்கிட்டு நிக்கிற. இங்க பாரு, கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே இப்படி பேசிக்கிட்டு இருக்க. யாரு உன்னை அனுப்புனது அப்படின்னு. அப்ப அந்த லேடி நேரா ஊர் தலைவர்களை பார்த்து, பாத்தீங்களா, இவரு எவ்வளவு பெரிய ஃப்ராடு வேலையை பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கு இந்த கும்பாபிஷேகம் தான் முக்கியம். அவருக்கு இந்த கௌரவம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பேசுறாரு. இந்த மாதிரி ஆளோட கையில தான் நீங்க கும்பாபிஷேகத்தை ஒப்படைக்க போறீங்களா அப்படின்னு. அப்ப சிவனாண்டி அந்த இடத்துக்கு வந்துட்டு, இந்த பொண்ணு சரியா தான் கேக்குறா. இந்த மாதிரி கேவலமான ஒருத்தனை எப்படி நீங்க கோவில் பூஜையில உட்கார வைக்க முடியும் அப்படின்னு. ஊர் தலைவர்கள் ராஜாவை பார்த்து, ஐயா நீங்க இப்படி இருப்பீங்க அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா சாட்சிகளும் உங்களுக்கு எதிராக தான் இருக்கு அப்படின்னு. ராஜா நேரம் ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க ஐயா, நான் என்னைக்குமே என் பொண்டாட்டி ஈஸ்வரிக்கு துரோகம் பண்ணவே மாட்டேன், துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவும் மாட்டேன். யாரோ நான் கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்றாங்க. தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, அவங்க சொல்றது எதையுமே நம்பாதீங்க அப்படின்னு. ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, ஐயா நீங்க சொல்றத நாங்க நம்புறோம், ஆனா இந்த லேடி பொய் சொல்றா அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் ஏதாவது கொடுங்க, நாங்க கண்டிப்பா உங்களை நம்புறோம் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, என்கிட்ட ஆதாரம் கேட்டா நான் எப்படி சொல்றது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, என் மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத இன்னும் சாயந்தரத்துக்குள்ள நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, அதெல்லாம் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பொண்ணு கண் கலங்கி வந்து அவளுக்கு நியாயம் கேட்டு வந்து நிக்கிறா, ஆனா நீங்க எல்லாரும் அதா ஆராய்ஞ்சுதான் வந்து நியாயம் சொல்லுவீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும் என் மாமா எப்படிப்பட்டவரு, என் தாத்தா எப்படிப்பட்டவர் அப்படின்னு. ஸோ கண்டிப்பா இந்த குடும்பத்துல அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு கொஞ்ச நேரம் மட்டும் டைம் கொடுங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன், இதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறா அப்படிங்கிறதையும் நிரூபிக்கிறேன். இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நீ நிரூபிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, இங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்கய்யா,
இவங்களுக்கு இதே மாதிரி டைம் கொடுத்து கும்பாபிஷேகம் தள்ளி போனது தான் மிச்சம். இதுக்கு மேலேயே நீங்கள் வந்துட்டு கும்பாபிஷேகத்தை தள்ளி போடாமல் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை எங்க கிட்ட ஒப்படைங்க. நாங்கள் இந்த கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை நல்லபடியாக முடிப்போம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாரு சிவனாண்டி, என்ன விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. அவர் மேல தப்பில்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த லேடி தான் ஏதோ பொய் சொல்றதா அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அவர் மேலும் உண்மை இருக்கலாம்ல. ஸோ நாங்க வந்துட்டு இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன ஏது அப்படிங்கிறத நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சிவனாண்டி. கண்டிப்பா இவனுக்கு டைம் கொடுத்தா இவன் மேல எந்த வித தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிருவானே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிட்டு நேரா அவங்க ராஜாவை பார்த்து, மாமா நீங்க கவலைப்படாதீங்க மாமா, உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு தேவையானது ஆதாரம் மட்டும்தான். நீங்க கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு. இது கேட்டதும் ராஜாவும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா ஹீரோ நேரா அந்த லேடி கிட்ட போயிட்டு, இங்க பாரு உன் வீடு எங்க இருக்கு. அந்த லேடி சொல்றாங்க, என் வீடு எங்க இருக்கு அப்படின்னு நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா, உன்னை பத்தின உண்மை எல்லாத்தையுமே நான் கொஞ்ச நேரத்துல கொண்டு வரேன் அப்படின்னு. ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. போயிட்டு கரெக்டா அந்த லேடியோட ஆதாரம் எல்லாத்தையுமே கொண்டு வராரு. அப்போ அந்த லேடி வந்துட்டு நிற்கிறாங்க. கண்டிப்பா ஹீரோ வந்துட்டு உண்மையை கண்டுபிடிக்க மாட்டாரு அப்படின்னு வச்சுட்டு ஊர் தலைவர்களை கூப்பிடுறாங்க. ஊர் தலைவர்கள் அந்த இடத்துக்கு வந்ததோட ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, என் மாமா மேல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறதுக்காக ஆதாரத்தோட வந்திருக்கேன், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை காமிக்கிறாங்க. அதுல அந்த சிவனாண்டி இந்த லேடி கூட பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ரெக்கார்டடா இருக்கு. அந்த லேடி சொல்றாங்க, இது மாதிரி நான் வந்துட்டு எதுக்காக இப்படி பண்றேன்னா, நீங்க காசு கொடுக்குறீங்க அப்படி ஒரு காரணத்துக்காக தான் நான் இவ்வளோ பெரிய குடும்பத்தோடயே மோதுறேன். எனக்கு ஏதாவது நாளை பின்னே ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்க தான் வந்துட்டு இதுக்கு காரணம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, அப்படியெல்லாம் எங்களால எந்த பிரச்சனையும் வந்துடாது. நீ அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த ராஜராஜனுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு மட்டும் சொன்னா போதும். இது எல்லாத்தையுமே ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி ஊர் தலைவர்கள் கிட்ட காமிக்கிறாங்க. ஊர் தலைவர்கள் அந்த வீடியோவை பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அங்க சிவனாண்டி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக பார்க்க ஊர் மக்கள் எல்லாருமே டக்குன்னு அந்த சிவனாண்டியை பிடிச்சிடுறாங்க. எங்கடா தப்பிச்சு போக பாக்குற, நீ கொஞ்சமாவது திருந்துவா அப்படின்னு பார்த்தா நீ கடைசி வரைக்கும் திருந்துற மாதிரியே தெரியல. ஈஸ்வரியோட குடும்பத்தையும் சேதுபதி ஐயாவோட குடும்பத்தையும் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நீ இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, யாரு மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுல்ல. ஸோ இதுக்கப்புறம் எங்க மாமா மேல தப்பு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு. அப்ப ஊர் தலைவர்கள் ஹீரோவை பார்த்து, தம்பி நாங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு தான்ப்பா. எந்த வித தப்பும் பண்ணாத உன் மாமா மேல நாங்க இவ்வளோ பெரிய பழி போட்டுட்டோம், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, என் மாமாவை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எங்களுக்கு அதுவே போதும். இனிமே கோவில் கும்பாபிஷேகம் எந்தவித பிரச்சனையும் இல்லாம நடக்கும்ல. ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, ஆமா தம்பி, மாமாவோட பொறுப்புல தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்கும். இவ்வளோ பெரிய தப்பு பண்ண இந்த சிவனாண்டியையும் முத்துவையும் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சிவனாண்டியையும் முத்துவையும் அந்த இடத்த விட்டு போக சொல்ல சிவனாண்டியும் முத்துவும் ஷாக் ஆகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. முத்து வந்துட்டு நேரா சிவனாண்டியை பார்த்து, என்ன மாவனே இது, ஏதாவது ஒரு வகையில நம்ம வந்துட்டு பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே நமக்கு எதிராக வந்துகிட்டு இருக்கு. உன்னை எப்படியாவது இந்த கும்பாபிஷேக பூஜையில உட்கார வைக்கலான்னு பார்த்தா எல்லாமே சொதப்பிருச்சே அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஆமா மாமா, இந்த டிரைவர் பையன் இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது போல அப்படின்னு அவரை சொல்றாரு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.